வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேர் ஆர் த இன்ஃப்ளூயன்சர்ஸ்? என்னடா சம்மந்தமே இல்லாம கேட்குற அப்படின்னா பிஃபோர் த எலெக்ஷன், ஆஃப்டர் த எலெக்ஷன் அப்படின்ற மாரி 2 விஷயமா பிரிக்கலாம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ. அதுவும் நமக்கு பிடித்த இன்ஃப்ளூயன்சர் நெனச்சுக்கிட்டு இருந்த அனைவருமே ஒரு பச்சோந்தியாக மாறி இருக்கிறாங்களோ, ஆர் இல்லனா இந்த ரூட் மாஃபியாவினால் மிரட்டப்பட்டு இருக்கிறாங்களா? இல்லனா இந்த மாரி விஷயங்கள பேசக்கூடாது அப்படின்ற மாரி ஏதாச்சும் பணம் கீது கைமாறி இருக்கா? அப்படின்ற விஷயங்கள் நெறையா வந்திருக்கு. பிகாஸ் ஏன் அப்படின்னா பிஃபோர் த எலெக்ஷன்ஸ் கூவுன்னு கூவிட்டு இருந்தாங்க. முக்கியமா நான் மென்ஷன் பண்றது தமிழ்நாடோட சோலோ கிரியேட்டரான இதுவும் பிக்கஸ்ட் கிரியேட்டரான மதன் கௌரி ப்ரோ. பிகாஸ் ஏன் அப்படின்னா அவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் கன்சிஸ்டன்சி கிங் அண்ட் ஒன் மோர் திங், ஏதாச்சும் ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியாக மக்களுக்கு புரியும்படியாக நிறைய விஷயங்களை அவர் ஒரு 10 நிமிஷத்தை சொல்லிட்டு போயிடுவார் அப்படின்னு அவரே சொல்லிப்பார். பட் இருந்தாலும் பரவாயில்லை, அவர் இருக்கட்டும். ஏன் நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா பிஃபோர் த எலெக்ஷனை தாண்டி அந்த எலெக்ஷன் பீரியட்லேயுமே சரி, இந்த எலெக்ஷன் கவுண்டிங்கில் டக்குன்னு டே டு டே அப்டேட் வேணும்னா சொல்லுங்கள், நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வேணும்லாம் இல்லை, நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த எலெக்ஷன் கவுண்டிங்லேயும் சரி எல்லாருமே சரி அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் ஆச்சு வந்துடும். ஸோ அதுக்கு அப்புறமேல் ஆக்சுவலாக விஜய் அவர்கள் மீது அவர் பேரன்பு கொண்டிருக்கார் அப்படின்றது நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது போக நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸுமே இருக்காங்க. நான் சொல்கிறது பர்டிகுலராக இவர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பிகாஸ் ஹீ இஸ் அன் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்ககிட்ட இருக்கின்றதுனால நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். பட் அது போக இன்ஸ்டாகிராமில் நிறையா பேர்கள், தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு 5 லட்சம் ஃபாலோவர்ஸ், ஒரு 4 lakhs 2 lakhs இந்த 1 lakh, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸுமே பிஃபோர் த எலெக்ஷன் அந்த பீரியடில் எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது என்னென்னா இன்டெரக்டாகவும் டைரக்டாகவுமே இண்டிகேட் பண்ணதும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதும் மக்களை போய் விசில் சின்னத்திற்கு ஓட்டு போடுங்க அப்படின்றது தான். முக்கியமாக அந்த காஸ்டியூமை வச்சே நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. இப்போ நான் எதுக்கு இதை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நிறையா பாலியல் விஷயங்களாக இருக்கும், தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஹராஸ்மெண்ட்டாக இருக்கும், நிறைய அப்யூஸ்மெண்ட்டாக இருக்கும், நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில். அதில் மிகப்பெரிய அளவிலான நடந்தது என்ன அப்படின்னா அந்த சூலூரில் நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், அந்த சிறுமி இறந்துட்டாங்க. அதை பற்றி மதன் கௌரி அவர்கள் வாயை திறக்கவே இல்லை. இப்போ கருப்புசாமி முக்கியமா? இப்போ கருப்புசாமி எப்படி வந்தாருன்னு நீ தெரிஞ்சே ஆகணுமா? அதை நாங்கள் பார்க்க மாட்டோமா? இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பேசாமல் சம்மந்தமே இல்லாமல் கருப்புசாமி எப்படி வந்தாங்க, அடுத்து வேர்ல்டு வார் ஸ்டார்ட்டு, அதை ஸ்டார்ட்டு இதை ஸ்டார்ட்டு அப்படின்ட்டு. எனக்கு என்னென்னா இது ரொம்ப இப்படியே நடந்துச்சு. இந்த டிராஸ்டிக்காக இருக்குது ரொம்ப. என்னடா இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு, சட்டனாக மாறிட்டாங்க. அதை பற்றி நான் மூச்சும் இல்லை பேச்சும் இல்லை. பிஃபோர் எந்த மாநாடு போட்டாலும் சரி ஆர் சம்திங் எதை பண்ணாலுமே சரி மதன் கௌரி தான் முதல்ல குரல் கொடுக்கறதா இருந்தாப்புல. ஸோ அப்படின்னு இருந்தப்ப இப்போ அந்த நபர் முழுக்க மொத்தமும் மாறி அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உள்ளூர் அரசியல் தான் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. பிகாஸ் இதுக்கு முன்னாடி அண்ணன் எங்கள் அண்ணன்டா அப்படின்ற மாதிரி அட்லி மாதிரி மதன் கௌரி ப்ரோ பேசினே இருந்தார். ஆஃப்டர் ஹி ஜஸ்ட் பிகேம் அன் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் விஜய், டிக்னிட்டி விஜய், எங்கே போனீங்க? அவங்க செஞ்சக்கூடிய குறைகளையும் சொல்லி காட்டணுமா இல்லையா? அந்த குறைகளை காணோம். பிஃபோர் டிஎம்கே பீரியட்லையாச்சும் சம்திங் ஏதாச்சும் வாயை திறந்தாரு. பட் டிவிகே பீரியடில் 15 நாளில் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது என்னது? இதுதானே, இந்த கோயம்புத்தூரில் நடந்த அந்த ஒரு விஷயம் தானே. ஸோ அதுக்கு ஏன் வாயவே திறக்கலை? லா அண்ட் ஆர்டரில் கோட்டை விட்டாங்கன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்களா? எதுக்கு நீங்கள் அதிரடியாக சிங்கப்பெண் படை அந்த பெண் படைன்னு போட்டுட்ருக்கீங்க? நீங்கள் இதில் ஏன் கவனம் செலுத்தலை அப்படின்னு சொல்லி கண்டன குரல்களும் தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அந்த இருக்குல்ல, அவங்க சொன்னது என்ன அப்படின்னா 5 ஏக்கருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஃபுல்லாக தள்ளுபடி பண்ணிடுவோம், நீங்கள் வாங்கினது எவ்வளோ ரூபாவாக இருந்தாலும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது 50,000க்குள்ளே இருந்தால் நாங்கள் கடன் தள்ளுபடி பண்ணுவோம். நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கள், பயிர் கடன் வாங்குறவங்க 50,000க்கு கீழே அவனாச்சும் வாங்குவானா? கீழே வாங்குவாங்களே எந்த விவசாயியாச்சு? கண்டிப்பாக 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் வாங்குவாங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே அவ்வளோ பெருசாக வரும். உரம் விதை அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு மேலே தான் வரும். அப்படின்னு இருக்கிறப்ப நீங்கள் எப்படி அந்த இது கொடுக்குறீங்க? இதுக்கு நீங்கள் கொடுக்காமே இருக்க அந்த மாதிரி தான் இருக்குது. இதை பற்றிலாம் வாயை திறக்க மாட்டாங்க. இதை பற்றி யாருமே வாயை திறக்கல. எனக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது. என்னையா அது சம்மந்தமே இல்லாமல் இப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு இது சத்தியமாக தெரியல. அப்புறம் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா கிறிஸ் ஆக்சசரிஸ் அவங்க அதுக்கு மேலே. ஏன்னா நிறைய பேர் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் ஓப்பனாகவே இந்த பீச் ஃபேண்ட்டு இதெல்லாம் தட் மீன்ஸ் என்ன சொல்கிறது, அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு இந்த எலெக்ஷன் முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விஜய் மாதிரி நன்றி ஏதோ ஒரு வீடியோலாம் போட்டிருந்தாப்புல. ஸோ அப்படி போட்டு மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமேல் இவ்வளோ பெரிய இஷ்யூ நடக்குது. அதை பற்றி வாய் திறக்காமல் நீங்கள் பாட்டு கப்புள் ரீல்ஸ் போட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட்ஸில் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேல் அவர் தான் கோயில் முன்னாடி நின்று வீடியோலாம் போட்டிருந்தார். அவர் பண்ணது தப்பு. ஆனால் அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா இதுக்கு பின்னாடி மொத்தம் இருக்கிறது ரூட் மாஃபியாவோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நான் ஆல்ரெடி ரூட் மாஃபியாவை பற்றி ஒரு வீடியோ போட்டேன். பட் இருந்தாலுமே எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. பிகாஸ் இவங்கெல்லாம் தான் நம்பிக்கையான ஒருத்தங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட்
நோ ஒன் வாஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. பிகாஸ் வந்து நிறையா பேர் வந்து மதன் கௌரி அவர்கள் மீதும் வந்து நிறைய கேள்விகள் வந்து வைக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் தான் வந்து சும்மா மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டு இருந்தால் இப்போ கருப்புசாமி கதை ரொம்ப முக்கியமாக, இல்லைன்னா வந்து ஈரானில் யூஎஸ் அது ரொம்ப முக்கியமாக, இப்போ இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுடா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அவர் மீது வந்து சமூக வலைதளங்களில் நிறைய பேர் வந்து கேள்வியாகவும் ரொம்ப அபியூசிவாகவே கேட்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வேறு 2 குரூப்பாக வேறு வந்து பிரிஞ்சிருக்காங்க. நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களா, இதுக்கு டிஎம்கே வந்திருக்கலான்னு ஒரு குரூப், இதுக்கு வந்து நியூட்ரலாக ஒருத்தங்க இருப்பாங்க, நோட்டா காமிச்சிருப்பாங்க, இல்லைன்னா அவன் நினச்ச கட்சி வந்திருக்காது, அவங்கெல்லாம் போய் விசிலு கோட்டு போட்டலாம் அனுபவி அப்படின்றது. என்னடா இது, நீங்கள் எந்தடா ஸ்டாண்டு, இது என்னென்ன எனக்கு வந்து புரியல. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து சில பேர்லாம் அதை பற்றின பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாமல், இல்லை சீரியஸான இஷ்யூ என்னன்னு தெரியாமல், சம்மோன் வாஸ் ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சோஷியல் மீடியா, எல்லாருமே வந்து கீழே போய் வந்து உங்கள் அப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்னன்னே எனக்கு வந்து புரியல. இது மாற்றம்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மாற்றம் மாதிரி எனக்கு வந்து தெரியலை. நானும் சரி பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, இதனால வந்து மொத்தம் டிவிக்கேவையும் சொல்ல வரல. பிகாஸ் இப்போ நான் கன்ஃபியூஸில் இருக்கேன். நேற்று தான் வந்து ஓகே பரவாயில்லடா, டிவிக்கு ஏதோ மாற்றம்னு நினச்சேன் மனசார நினச்சேன் பரவாயில்லடா அப்படின்னு. இது பார்த்தா இது ஏதோ கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்லேயே வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ரூட் மாஃபியா எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் எதை நம்புறது, இல்லை எவங்க நம்புறது, இவங்க என்னடா சொல்கிற வராங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி கூட நன்றி தெரிவிக்கிறதுக்கு வந்து வீடு வீடாக போய் வந்து இப்போ வரைக்குமே வந்து சிவி சண்முகம் வந்து மயிலையில் போய் வீடு வீடாக போய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நன்றி நன்றி நன்றின்னு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருச்சியில் சென்ட் ஜோசப் கல்லூரின்னு தான் நினைக்கிறேன், அங்கே போய் வந்து மொத்தமாக ஒரு 5000 பேர் அவங்களுக்கு மட்டும் QR கோடு கொடுத்து உள்ளே வந்து உட்காருங்க, உங்களுக்கு நன்றி சொல்கிறேன், மற்றவங்க எல்லாருமே வந்து வீட்டில் உட்காந்து பார்த்துக்கங்கடா அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ நடத்திட்டு இருக்காப்புல போல். ஸோ எனக்கு என்னன்னே எனக்கு வந்து புரியல. அப்புறம் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா வந்து டெல்லிக்கு போயிட்டு யாராச்சும் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் டெல்லிக்கு போவாங்களா அந்த தெரில, அது ஏதோ பாரம்பரியமோ சம்திங், ஐ டோன்ட் நோ அபவுட் தட். பட் என்ன அப்படின்னா வந்து போயிட்டு அவங்க வந்து சும்மா நார்மல் விசிட்டாக இருந்தாலுமே வந்து எவ்ரி ஒன் ஷுட் மீட் த ப்ரெஸ் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து அவங்களே வந்து சொல்கிறாங்க, ஜேர்னலிஸ்ட்டாக இருப்பாங்களா அவங்களும் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, சந்திக்காமல் சென்றதே வந்து கிடையாது. எந்த முதலமைச்சராக இருந்தாலும் பழசாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் சந்திக்காமல் சென்றது கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. பட் விஜய் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து சந்திக்காமல் போயிட்டார். இப்போ வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட வந்து அவர் வந்து அட்டன் பண்ணவே வந்து கிடையாது. ஒரே ஒரு தடவை வந்து நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற சொல்லி மதுரையில் வந்து சொன்னாப்புலன்னு நினைக்கிறேன். மதுரையிலே எங்கேயோ ஷூட்டிங் போகிறப்ப சொன்னாருன்னு நான் நினைக்கிறேன். அது தவிர வந்து அது ப்ரெஸ் மீட்லாம் கிடையாது, சும்மா வந்து இந்த SMS மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து போனார். நிறையா பேர் வந்து இப்போ கொந்தளிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, இது என்னடா இது இப்படின்னு. முக்கியமாக வந்து இது ரீல்ஸ் போட்டு தான் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது, ஆமாம் ரீல்ஸ் போட்டு தான் ஜெயிச்சாங்க அப்படின்றத நானும் வந்து இப்போ வந்து ஒத்துக்கிறேன். ஏன் இதை வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ வரைக்கும் ரீல்ஸ் போட்டு தான் வந்துருக்கிறாங்க, மற்றபடி என்ன மாறுச்சு அப்படின்றது இல்லை. என்ன 15 நாள் எப்படி மாற்றம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அத்தியாவசிய விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாட்டினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா திரும்ப ரீல்ஸ் எடுத்து போட்டு தான் வந்துருக்காங்க, இது வந்தால் மாறிடுச்சு பாருங்கள், அது வந்தால் மாறிடுச்சு பாருங்கள் அப்படின்னு. பட் என்னாச்சு அப்படின்னா வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியுது, இன்னொரு பக்கம் என்னன்னு தெரில. இது என்னன்னே வந்து எனக்கு வந்து போல ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் வந்து இருக்குது. பார்ப்போம், இப்போ ஜூன் ஆயிடுச்சு, 15 நாள் ஆச்சு, இன்றைக்கி அந்த விஷயம் நடக்க போகுது. இன்னும் என்ன அப்படின்னா இது நடக்க போகுதுன்னா வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபங்க்ஷனாக ஏதோ அது முடிஞ்சதுக்கப்புறமேல் வந்து இன்னும் இருக்குது, இன்னொரு 5 மாதத்துக்கு வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது, இவங்க ஆட்சி தான் வந்து நடைபெற போகுது. அப்புறம் ஒன் மோர் திங் வந்து என்ன அப்படின்னா வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் ஆக்டர், அவரும் வந்து அவர் பேர் என்னன்னு தெரில, அவர் தான் வந்து நீ சாப்பிட்டியா தங்கம் நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லி அடி வாங்கிட்டு இருந்தார். அது போக என்ன அப்படின்னா வந்து இந்த மேனிஃபெஸ்டோ கொடுத்தாங்க பார்த்தீங்களா, எனக்கு அதிலெல்லாம் வந்து ஊழல் ஏதோ இருக்குமோ. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஊழல்னா தட் மீன்ஸ் அவங்க சொன்னதை ஒன்று செய்கிறதவனா இருக்குமோ. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து தாய்மாம சீரு 6 கிராம் தங்கம், அப்புறம் கேஸ் சிலிண்டரு 2500 அப்படி இப்படி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. அப்புறம் ஒன் மோர் திங் வந்து என்னென்னா இப்போ தான் எங்கேயோ டெல்லிக்கு வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தாங்களா, அதுக்கு ஏதோ வந்து 70 crores மேலே செலவாச்சுன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இது என்னன்னே எனக்கு வந்து புரியலை. இவங்க மாற்றம்னு சொன்னாங்க, ஒரே ஒரு பவர் சென்டர் தான் வேறு அவர் வர வாய் விட்டார். பட் பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு என்னென்னமோ வந்து இருக்குது, என்னென்னு வந்து தெரில, குறைகள் மட்டுமே வந்து இருக்குது இப்போ வரைக்குமே வந்து. பிகாஸ் ஏன் அப்படின்னா டக்குன்னு வந்து ஏதாச்சும் வரும்னு நாங்கள் வந்து பார்க்குறோம். பிகாஸ் நீங்கள் அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்தீங்க, எப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற கேள்விகள் உங்களுக்கு வரலாம். பட் நீங்கள் நம்பிக்கை கொடுத்துருக்கீங்களே, ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா மாற்றமாக வந்து வரும், நாங்கள் அடுத்த நாள்லேருந்து எல்லாம் பண்ணுவோம்னு நான் சொன்னீங்க. பட் எனக்கு வந்து ஒன்றும் பெருசாக வந்து தெரியல, அதிருப்தி அப்படியே வந்து லைட்டாக பரவிட்டு இருக்கு. இதில் டிஎம்கே வேறு வந்து டிஎம்கே இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தீங்களா அப்படின்னு. இப்போ எனக்கு என்ன கேள்வினா,
நீங்கள் எதுக்குப்பா இப்போ ஜென்சி டிஎம்கேன்னு போட்டிங்க? நீங்கள் இவங்கள பார்த்து தானே வந்து நாங்களும் வந்து இளமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏதோ முதியோர் மாநாட்டம் ஒன்று போட்டு வச்சிங்க. இந்த கரெக்டாக தமிழ் படத்தில் வந்து எல்லாரும் எம்எஸ் பாஸ்கர், இவங்க வெண்ணிராடை மூர்த்தியெல்லாம் வந்து வருவாங்களே, ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு ஜென்சின்னு நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. ஒரு பையன் வேறு ஏறி ஆமாம் நான் கொத்தடிமைகளாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது என்ன கருமம்னு எனக்கு வந்து தெரில. இப்போ நிறைய பேர் வந்து திமுக பரவாயில்லன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஐயோ அவங்கெல்லாம் வந்து அப்படி கிடையாதுடா. இப்போ இத்தனை லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்னன்னா, தட் மீன்ஸ் காரணம் என்ன அப்படின்னா வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை தான். சரிங்களா சார், லா அண்ட் ஆர்டர் இவ்வளோ பிரச்சனை வரதுக்கான காரணம் வந்து போலீஸார் அந்த அளவுக்கு இல்லை. அவங்க எல்லாமே வந்து அந்த டிஎம்கே ஆட்சியிலேருந்து வெளியே வரல. இவங்க அப்படியே உழப்பிட்டு தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து சாதாரண மக்கள். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து எல்லாருமே நார்மல் பீப்புள்ஸ் தான். அப்படின்றதுனால போய் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும். தட் மீன்ஸ் அவங்களுக்கு அந்த பவர் இருந்தாலும் எப்படி பண்ணுவாங்க, போலீஸை போய் என்ன சொல்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது. பிஃபோர் அந்த பீரியட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா போலீஸ் கையில் தான் வந்து மொத்த பவரும் வந்து இருந்துச்சு. இப்போ அது மாறிட்டு அந்த பவர் ஷிஃப்ட் வந்து ஏற்பட்ட உடனே வந்து இவங்க அப்படியே வந்து நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படியே இருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா நீங்கள் என்னத்தான் வந்து இவ்வளோ சொன்னாலும் போலீஸில் எந்த ஒரு மாற்றமே வந்து இல்லை. அப்படியே தான் வந்து இருக்குது. ஸோ பார்ப்போம், வெயிட் அண்ட் வாட்ச் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன்.